வணக்கம் நண்பர்களே, நாஞ்சில் ஃப்ளேவர்ஸ் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ஜூஸ் மட்டும் இல்லாமல் ஒரு ரிஃப்ரெஷிங் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லலாம். சாதாரணமாக நம்ம லெமன் ஜூஸ் செய்வோம்ல, அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண போகிறோம். அதாவது லெமனுக்கு கூட கொஞ்சம் கிரேப்ஸ் ஆட் பண்ணி நம்ம ஒரு வித்தியாசமான ஜூஸை இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். கிரேப்ஸில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதே போல் லெமன்லேயும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இன்றைக்கி லெமனையும் கிரேப்ஸையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கிரேப் லைம் ஜூஸ் ஒன்று செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நான் லெமனை புழிஞ்சு எடுத்துருந்தேன். மிக்ஸி ஜாரில் தான் அது செய்ய போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு லெமனை மிக்ஸி ஜாரில் புழிஞ்சு எடுத்துக்கிறேன். ஒரு லெமன் எடுத்துருக்கேன். லெமனை புளியதுக்கு முன்னால் லெமனில் இருக்கக்கூடிய விதைகளை ரிமூவ் பண்ணிக்கணும், இல்லைன்னா அது கசப்பாக இருக்கும் அந்த ஜூஸு. நான் லெமனில் இருக்கக்கூடிய விதைகள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் லெமனை புளிஞ்சு எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக இது கூட ஒரு 10 கிரேப்ஸை நல்லா கழுவி இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடயே நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு எலுமிச்சம்பழம் சேர்த்துருந்தேன், 10 கிரேப்ஸ் சேர்த்துருந்தேன். அதனால் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் சுகரை நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக 2 கப்பு தண்ணி சேர்த்து மிக்சியை ஒரு 2 நிமிஷம் ஓட விட்டால் போதும், நமக்கு ஜூஸு சூப்பராக ரெடி ஆயிடும். கிரேப் லைம் ஜூஸ் நாம் 2 விதமாக செய்யலாம். சாதாரணமாக நம்ம ஃப்ரெஷ் கிரேப் ஜூஸ் செய்யும்போது கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்கலாம். அதே போல் லைம் ஜூஸ் செய்யும்போது கொஞ்சமாக கிரேப் சேர்த்துக்கலாம். இந்த 2 மெத்தட்லேயும் நாம் கிரேப் லைம் ஜூஸு செய்யலாம். இப்போது மிக்சியை ஒரு 2 நிமிஷம் ஓட விட்டோம்னா சூப்பராக கிரேப் லைம் ஜூஸு ரெடி ஆயிடும். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஜூஸ் செய்யும்போதே ஐஸ் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா தண்ணியை நாம் கம்மியாக சேர்த்துக்கணும். இப்போது ஜூஸை ரெடி பண்ணிட்டோம், ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். சூப்பராக ரிஃப்ரெஷிங் ட்ரிங்க், அதாவது கிரேப் லைம் ஜூஸு நாம் ரெடி பண்ணியாச்சு. இது கூட ஐஸ் க்யூப் ஆட் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா வெயிலுக்கு ரொம்ப இதமாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்ல மறக்காதீங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.